ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரை சேவிச்சுட்டு ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லிட்டு வரா. ஒவ்வொரு வாக்கியமும் ஆழ்கடலில் இருக்கும் சிப்பிக்குள்ளேருந்து முத்தை எடுக்கிறது போன்று உயர்ந்த மதிப்புள்ளது. ஒவ்வொரு முத்தாக மாலையில் கோத்து கோத்து நமக்கு தரா. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 70வது வாக்கியம். சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே. திருமாலை ஆண்டான் திருமாலிரும் சோலையில் மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர். இவருடைய முன்னோர்கள் எல்லாருமே திருமாலிரும் சோலையில் தான் இருந்தா. அதில் ஒருத்தர் பேர் கண்ணுக்கினியான். ஒரு சமயம் மலையாள மாந்திரிகர்கள் என்ன பண்ணால் கண்ணில் மையிட்டுண்டு இங்கே வந்து பெருமாளோட அழகையும் வீரியத்தையும் கவர்ந்துட்டு போகணுன்னு தீய எண்ணத்தோடு வந்திருந்தா. அதை அறிஞ்ச கண்ணுக்கினியான் பிரசாதத்தில் நிறைய மிளகை சேர்த்து கொடுத்ததும் அதை உண்ட மாந்திரிகளோட கண்கள்லேருந்து நீர் பெருக மாயம்மை அப்படியே கரைஞ்சிடுத்தோம். அவர்களும் தன் தவற்றை உணர்ந்து போயிட்டா. திருமாலையே பாதுகாத்த வம்சத்திலிருந்து வந்தவர் தான் திருமாலை ஆண்டான். ஆள வந்தார் தன் 5 சிஷ்யர்களான பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், பெரிய திருமலை நம்பிகள், திருவரங்க பெருமாள் அரையர் இவ 5 பேரையும் ராமானுஜருக்கு ஆச்சாரியராக நியமித்தார். பரமாச்சாரியான ஆள வந்தார் அந்திம காலம் வரும்போது 5 சிஷ்யர்கள்ட்டையும் 5 வித சம்பிரதாய தனத்தை ஸ்ரீ ராமானுஜர்கிட்ட சேர்ப்பிக்க சொன்னார். அதாவது எப்படின்னா, ஒரு ராஜா மரணமடையும் தருவாயில் தம் பையன் குழந்தையாக இருந்தானாக்க எப்படி அந்த சொத்து நிர்வாக பொறுப்பு அப்படியெல்லாம் வேண்டப்பட்டவர்கிட்ட கொடுத்து குழந்தை வயசுக்கு வரும் வரை பாதுகாத்து பிறகு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுவாரோ, அதை போல் ஆள வந்தாரும் 5 சிஷ்யர்களையும் பொறுப்பை ஒப்படைச்சார். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை சம்பிரதாய ரகசியங்களை ராமானுஜத்தில் சேர்ப்பிக்கணும்னு சொன்னார். இவர் 5 பேரும் 5 நதிகளை மாதிரி வந்து ஏரியான ராமானுஜரை அடைந்தனர். திருமாலை ஆண்டான் திருவாய்மொழியை ஆளவந்தாரிடம் நன்கு அனுபவித்து வியாக்கியானம் செய்யக்கூடியவர். சாமவேத சாரமான திருவாய்மொழியை நன்கு கற்றவர். ஒரு சமயம் திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரை திருமலை ஆண்டானிடம் கூட்டின்னு வந்து ஆளவந்தார் கூறியபடி திருவாய்மொழி பாசுரமும் வியாக்கியானமும் சொல்லித்தரும்படி சொன்னார். ஒரு ஆச்சாரியன் மூலம்தானே கற்றுக்கணும், அப்போ தான் முழு பலனும் சித்திக்கும். ஆனால் ராமானுஜர் சன்னியாசி ஆகிட்டார் அதுக்குள்ளே. அப்போது அதனால் சன்னியாசிகளுக்குள்ள எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு தினமும் திருவாய்மொழி கற்றுக்க வருவார். திருமாலை ஆண்டான் வியாக்கியானம் செய்யும்போது சில இடங்களில் வேறு மாதிரி அர்த்தம் வருதேன்னு இவர் நினைப்பாராம். திருவாய்மொழியில் 2ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியில் 3ஆம் பாசுரம், அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியா மாமாயத்து அடியேனை வைத்தமையால் ஒரு பாசுரம் வருது. அந்த பாசுரத்துக்கு திருமாலை ஆண்டான் எம்பெருமான் அதாவது பகவான் தனக்கு நிறைந்த ஞானத்தை அளித்திருந்த போதும் தம்மை இந்த உடலோடு இந்த சம்சாரத்திலேயே இருக்க வச்சுட்டாரேன்னு வருத்தப்பட்டதாக வியாக்கியானம் செஞ்சார். ஆனால் ராமானுஜர் சிறப்பான விளக்கம் கொடுத்தார். எப்படின்னா, எம்பெருமானர் இந்த பாசுரத்தில் உள்ள 2வது வரியை முதல்ல வச்சு அர்த்தத்தை கூறினார். அதாவது தான் இதுவரை சம்சாரத்தில் உழன்று கொண்டிருந்ததாகவும் திடீரென்று எம்பெருமான் தன்னை வாழ்த்தி விட்டதாக சந்தோஷமாக கூறுவதாக சொன்னார். உடனே திருமலை ஆண்டான் ரொம்ப வருத்தப்பட்டார். விஸ்வாமித்திரர் திருசங்குவிற்கு புதுலோகம் தோற்றுவதைப் போல விஸ்வாமித்திர சிருஷ்டியோ என்று எண்ணினார். இன்னொரு சமயம் இன்னொரு பாசுரத்துக்கு விளக்கம் அளிக்கும் போதும் ராமானுஜரோட தரையை பார்த்திருப்பதை கண்ட திருமாலை ஆண்டான் ராமானுஜரத்தில் என்ன இன்னும் விஸ்வாமித்திர சிருஷ்டி இல்லையோ அப்படின்னார். அதுக்கு ராமானுஜர், சுவாமி திருவுள்ளமானால் இன்றைக்கும் சிருஷ்டி உண்டு அப்படின்னு சொன்னார். கோபம் கொண்ட திருமாலை ஆண்டான் தன் திருவாய்மொழி காலக்ஷேபத்தை அன்று முதல் நிறுத்திவிட்டார். இதை கேள்விப்பட்ட திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாலை ஆண்டானிடம் ஏன் காலக்ஷேபத்தை நிறுத்திவிட்டீர் என்று கேட்க அவர் ராமானுஜர் புது புது அர்த்தங்களை கூறுகிறார் என்றார். இவை எல்லாமே ஆளவந்தார் அருளியது தான். ஆளவந்தார் ஹிருதயத்தில் தோன்றிய அர்த்தங்களைத்தான் ராமானுஜர் சொல்கிறா. இவர் அவதார விசேஷம் ஆதிசேஷன் அவதாரமாக்கும் உலகை உத்தாரணம் செய்ய வந்த மகா புருஷர். மேலும் ஆளவந்தார் பூஜித்தார் இல்லையா பவிஷ்ய ஆச்சாரிய விக்கிரகம், அது இப்போ இவர்கிட்ட தான் திருக்கோஷ்டியூர் நம்பிட்டு தான் இருக்குது. அந்த ராமானுஜர் தான் இவர் அப்படின்னு வேற சொல்கிறார். ஆளவந்தாரை தியானம் பண்ணி
அவர் அப்படியே நெஞ்சில் ஸ்மரித்ததை இவர் தன் மனசில் ஸ்மரிக்கிறார். அவருக்கு என்ன தோன்றதோ அதை அப்படியே அவர் சொல்கிறாராம். அது தவிர மேலும் சொல்கிறார் என்னென்னா, ஸ்ரீராமர் வசிஷ்டர்கிட்ட கற்றுண்டார் இல்லையா, அதே மாதிரி கிருஷ்ணர் சாந்திமினிட்ட கற்றுண்டார் இல்லையா. எதுக்காக குருகுலம் போனா? ஏன்னா எதுவுமே ஆச்சாரியம் மூலம் வரணுங்கிறதுக்காக தான். அவள் அவதார புருஷர்கள். அதை போல தான் ராமானுஜரும் நம்மிடமிருந்து கேட்குறார். ராமானுஜருக்கு தன் கண்களாலேயே ஆளவந்தார் கற்றுக் கொடுத்தாச்சு. ஆச்சாரிய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைச்சாச்சு ராமானுஜருக்கு. இது வாசிகத்தை விட, அதாவது வாசிகம்னா வாயால் சொல்கிறத விட ரொம்ப சிறந்தது. ஏன்னா கண்ணாலேயே அனுகிரகிச்சிட்டாரே. இது சரமோபாய நிஷ்டை என்பது ஆச்சாரிய நிஷ்டை என்பதை விட ரொம்ப உயர்ந்தது. எப்படி ஒவ்வொன்றா விளக்கமாக சொல்கிறார் திருமலை ஆண்டான்கிட்ட. உடனே அப்போ தான் ராமானுஜர் இப்படி அபச்சாரப்பட்டுட்டோமேன்னு ரொம்ப வருந்தினார் திருமாலை ஆண்டான். அப்போலேருந்து திருமாலை ஆண்டான் ராமானுஜரை சுற்றி சுற்றி வந்து ராமானுஜர் சொல்கிற அர்த்த விசேஷங்களை கேட்டு கேட்டு அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டார். இது வரைக்கும் ஆச்சாரியனாக இருந்த திருமாலை ஆண்டான் இப்போ மாணாக்கராக மாறிட்டாராம். அதனால் ராமானுஜரை சுற்றி சுற்றி வராராம். இதைத்தான் திருக்கோள் பெண்பிள்ளை சொல்கிறா, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலேன்னு. இப்படி சுற்றி சுற்றி ராமானுஜரிடமே இருந்ததுனால ஒரு தடவை திருமலை ஆண்டானே கேட்டாராம், நாங்களாம் பிரத்யட்சமாக ஆளவந்தார் சுவாமிகளிடத்தில் காலக்ஷேபம் கற்றுண்டோம், ஆனால் தாங்கள் பார்த்ததே இல்லையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு ஞானம் இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அது ஆளவந்தார் அது கடாட்சம் இவர் மேலே பட்டதுனால தானே. ராமானுஜர் ஆளவந்தாரை பார்க்காட்டாலும் அவரோட கடாட்சம் இவர் மேலே பட்டுருத்தே. இதைத்தான் துரோணாச்சாரியாருக்கு ஏகலைவன் போல, அதே மாதிரி ஆளவந்தாருக்கு ராமானுஜர் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாளாம். ஆச்சாரிய சிஷ்யராக மாதிரி சுற்றி சுற்றி வந்தார். அதாவது திருமலை ஆண்டான் சுற்றி சுற்றி இப்போ ராமானுஜர் வரார் இல்லையா, அதை மாதிரி நான் செய்யலே அப்படிங்கிறா திருக்கோள் பெண்பிள்ளை ராமானுஜர்கிட்ட. அதாவது எம்பெருமானாரையே அவருடைய ஆச்சாரியராக சுற்றி சுற்றி கிடந்தாரே, அதை போல் நான் எந்த ஆச்சாரியரையும் பத்தலையே. ஏன்னாக்கா நான் அறிவிலி அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறா? ராமானுஜர்கிட்டே சொல்கிறா. சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே அப்படிங்கிறா. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அம்மாவை சுற்றி சுற்றி குழந்தை வந்து அப்படியே கிடக்கும் இல்லையா அம்மாக்கிட்டேயே, அந்த மாதிரி. அப்புறம் கொழுக்கொம்பை வந்து கொடி சுற்றி கிடக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆச்சாரியரை பற்றி அவருக்கு தொண்டு செஞ்சு அவரையே ஆசிரியச்சு அவர்கிட்டே அவர் நிழலாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.